எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். பீஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு வந்துட்டு பார்த்து பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பொரிஞ்சு நல்லா பப்புன்னு உப்பி வருது பாருங்கள். கிளறிடலாம். கிளறும்போது பொறுமையாக கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகாமல் எடுத்துடாதீங்க. கலர் மாறும்பொழுது உங்களுக்கே நல்லாவே தெரியும். எல்லாமே நல்லாவே பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து கொதி அமைங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். பொறுமையாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப தீய விட்டுறாதுங்க. தீஞ்சிச்சுன்னா கலர் நல்லா இருக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே எல்லாத்தையும் அள்ளி போட்டுடலாம். நம்மள்கிட்ட கையில் காசு இல்லை, வெளியிலையும் போக முடியல, வீட்டில் இருக்கிற மாவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கலரிக்கிட்டே இருக்க வேண்டாங்க, கொஞ்சம் விட்டு விட்டு கலரலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுனாக்கா தனியாக அப்படி எடுத்து விட்டோம்னா அதுவே எடுத்துக்கும். நாம் வந்து இதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு தாங்க பிசைஞ்சிருக்கோம். நீங்கள் வேணால் மாவு பிசையும் போது கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எள்ளோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். ஆண்டி தான் நினைக்கிறேம்மா. எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலரில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.